36 குருமார்களிடம் கற்ற வித்தை. 28 வருட அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் பண்டிட் விஜய் அவர்களின் VLB ஜோதிட முறையை கற்றுக்கொள்ள வேண்டுமா? மொபைல் நம்பர் வைத்து ஜோதிடம், ஆதார் கார்டு வைத்து ஜோதிடம், MT கட்டம் வைத்து ஜோதிடம், ஒரு ஜாதகத்தை வைத்து 100 பேருக்கு பலன் சொல்லும் முறை. இந்த மாதிரியான ஜோதிட முறை கற்றுக் கொடுக்கப்படும். இதில் 1ஆம் பாவக வகுப்பு பிப்ரவரி 22ஆம் தேதி ஆரம்பம். முன்பதிவுக்கு அழையுங்கள். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வீக்லி ப்ரெடிக்ஷன். வாரம் இந்த ராசிக்காரர்கள் என்னெல்லாம் செய்யலாம், செய்யக்கூடாது, உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன, ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன, அண்ட் ஸ்பெசிஃபிக்கா ஒன் அண்ட் ஒன்லி முருகர் இந்த வாரத்துக்கு நமக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றதையும் ரெகுலரா பார்த்துட்டு வரும். ஸோ அதே தான் இந்த வாரம் நம்ம பார்க்க போறோம். இந்த வாரத்திற்கு உங்களுக்கான பலன்களும் முருகர் தரக்கூடிய சிறப்பான மெசேஜும் நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்க ராசிக்கான உங்களுக்கு வரக்கூடிய ப்ரெடிக்ஷன் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள், ஃபீட்பேக் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மேஷ ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் மேஷ ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாரம் நீங்க என்ன செய்யலாம்னா, உங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை தாராளமா செய்யலாம். சுதந்திரமா செயல்படணும். எங்கேயாவது வெளியூர் போகணும், ஏதாவது பிரயாணங்கள் மேற்கொள்ளணும், வெக்கேஷன் மாதிரியான விஷயங்கள் போகணும், அட்வென்ச்சரஸா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா, அதுக்கான ஒரு உத்வேகம் உங்களுக்கு இருக்குன்னா தாராளமா அதற்கான பணிகளை நீங்க மேற்கொள்ளலாம் அப்படின்னு இருக்கு. அண்ட் எடுக்கக்கூடிய காரியங்கள்ல வரக்கூடிய நன்மை தீமை எதுவாக இருந்தாலும் அதை நீங்களே ஃபேஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு உத்வேகம், ஒரு சுதந்திர தன்மை உங்கள் செயல்பாட்டில் இருக்கணும் அப்படின்றது தான் உங்களுக்கான ரீடிங்ல வருது. ஸோ மேஷ ராசி இந்த வாரம் நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்கும்போது, இந்த வாரம் உணர்வு ரீதியான விஷயங்களை எதுவும் மேற்கொள்ள வேண்டாம். இப்போ நீங்களா போய் பேசுறது, நீங்களா போய் அன்பு கொடுக்கறது, அண்ட் இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணாம எடுத்தோம் கவிழ்த்தோன்னு அவசரமா ஒரு விஷயத்த பண்றது, உங்களோட இமோஷன்ஸை டக்குன்னு வெளிப்படுத்துறது, இதெல்லாம் நீங்க தவிர்த்துக்கணும் அப்படின்னு இருக்கு. ஸோ மேஷ ராசி உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான கலர்ஸ் yellow அண்ட் green. இந்த 2 கலர்ஸை இந்த வாரம் முழுவதும் நீங்க ரேண்டமா யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு லக்கியானதா இருக்கும். ஸோ மேஷ ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மேஷ ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 2317. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் முழுவதும் நீங்க மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இந்த நம்பர்ஸை யூஸ் பண்றதுனால உங்க மேலேயே உங்களுக்கு அதீத நம்பிக்கை ஏற்படும். ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை கிடைக்கும். உங்களுடைய சில விஷயங்களை நீங்க பிலீவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நிறைய விதமான கிரியேட்டிவான மைண்ட் செட், கிரியேட்டிவான ஐடியாஸ் இது எல்லாமே உருவாகும். அது ஒரு நல்ல ஜேர்னிக்கான வழியை வகுக்கும். வாழ்க்கை பயணத்திற்கான ஒரு நியூ பிகினிங்கா இருக்கும். ஸோ மேஷ ராசி உங்களுக்கு வரக்கூடிய முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மேஷ ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, மனசை அமைதியா வச்சுக்கோங்க, சாந்தமா வச்சுக்கோங்க, குளிர்ச்சியா வச்சுக்கோங்க அப்படின்றது என்னன்னா, சந்தோஷமா இருக்கணும். எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும். பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் நினைக்கணும். இதை செஞ்சாலே மனசு குளிர்றத உங்களால பார்க்க முடியும். ஸோ இதர் மாதிரியான செயல்களை மட்டும் நீங்க இந்த வாரம் செய்யுங்க. அதை மட்டும் மேற்கொள்ளுங்க. மற்ற எல்லாத்தையும் முருகர் பார்த்துப்பாரு. சந்தன காப்பு அலங்காரத்தோட இருக்கக்கூடிய முருகரை வழிபாடு செய்யுங்க. தினமும் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல விஷயங்கள், அற்புதங்கள் கண்டிப்பா நடக்கும் அப்படின்றது முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. நீங்க ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. ரிஷபராசி உங்களுக்கான கார்ட்ஸ். இந்த வாரம் நீங்க என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாரம் நீங்க என்ன செய்யலான்ற போது, நடந்தது எல்லாம் மறந்துருங்க. நடந்த கஷ்டமான சூழல், உங்களுடைய கவலைகள், இதெல்லாம் அதாவது கிடைக்காதது எல்லாத்தையும் மறந்துருங்க. தொலைச்ச பொருட்கள் எல்லாத்தையும் மறந்துருங்க. அதை பத்தின கவலைகள், தாக்கங்கள், மன ஏக்கங்கள் இதெல்லாம் விட்டுருங்க.
இப்போ பிரசன்ட்ல என்ன உங்க கையில இருக்கு, அதை எப்படி அழகா கொண்டு போகலாம், அந்த ஒரு லைஃப் எப்படி சந்தோஷமா மாத்திக்கலாம், இதை மட்டும் நீங்க யோசிக்கணும் அப்படின்றதுதான் இந்த வாரம் நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம். நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்கும்போது, எப்பவுமே வேலை வேலைன்னு இருக்கிறது, மற்றவங்களுடைய வேலையை சேர்த்து நீங்க செய்யறது, ஓவர் டோஸா வேலை பார்க்கறது, மற்றவங்களுடைய சுமையை நீங்க வாங்கிக்கணும்னு நினைக்கிறது, அவங்களுடைய தப்புக்கு நீங்க ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பா இந்த வாரம் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஸோ ரிஷப ராசி உங்களுக்கான லக்கியான கலர் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒயிட் அண்ட் ஆரஞ்சு, இந்த 2 கலர்ஸை ரேண்டமா யூஸ் பண்ணுங்க. இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு லக்கியானதா இருக்கும். ரிஷப ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரிஷப ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 14141313. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் முழுவதும் நீங்க மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்றதுனால உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்பார்க் தன்மை, அந்த ஒரு வெளிச்சம், அந்த ஒரு ஃபயரி எனர்ஜி அது கண்டிப்பா வந்து வெளியேறும். அண்ட் அதனால சில காரியங்களை உங்களால செயல்படுத்த முடியும். அண்ட் எந்த சூழல்ல இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு கம்ஃபர்ட்டை உங்களால உணர முடியும், கம்ஃபர்ட்டை உங்களால உருவாக்கிக்கவும் முடியும். ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் யூஸ் பண்றதால. ரிஷபராசி உங்களுக்கு வரக்கூடிய முருகருடைய மெசேஜ் என்ன இந்த வாரம் அப்படின்றத பார்க்கலாம். ரிஷபராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, எவ்வளோ சோதனை வந்தாலும் அதெல்லாம் சாதனையா மாத்திக்கிறதுக்கும், இப்ப இருக்கக்கூடிய சோதனை காலம் வந்து சீக்கிரம் உங்களை விட்டு போகிறதுக்கும், அது வந்து மிகப்பெரிய வெற்றியா மாறுறதுக்கும், அதற்கான ஒரு மனமும் உடலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் கண்டிப்பா நீங்க இந்த வாரம் முழுவதும் பழமுதிர்ச்சோலை முருகர் வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சா தரிசனம் பண்ணுங்க, நேரடியா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மை நடக்கும், அமைதி கிடைக்கும். ஸோ எப்பெல்லாம் சோர்வடைறீங்களோ அப்பெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு உங்க மனசுக்குள்ளேயோ இல்ல வாய் விட்டோ சொல்லுங்க அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ரிஷபராசி ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. மிதுன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இந்த வாரம் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாரம் என்ன செய்யலாம்னா, மனசை புத்துணர்ச்சியா வச்சுக்கணும், அன்போட இருக்கணும், கருணையோட இருக்கணும். இந்த கருணையை தாண்டி அன்பு வந்து அதிகமா இருக்கணும். யாருக்கிட்ட எதை பார்த்தாலும், எந்த ஜீவராசிகள் பார்த்தாலும் அன்பா இருங்க, சந்தோஷமா இருங்க. மனசை வந்து புத்துணர்ச்சி செய்யறதுக்கான விஷயங்களை மேற்கொள்ளுங்க. மனசை வந்து சந்தோஷமா வச்சுக்கோங்க. இதை மட்டும் நீங்க மேற்கொள்ளணும். நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் எந்த விதமான பண டிரான்சாக்ஷனோ, பெரிய அளவிலான கடன் கொடுக்கல் வாங்கல், இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன், பணம் பொருளாதாரம் சார்ந்த டிரான்சாக்ஷன் பெரிய அளவில், அதுவும் கடன் சார்ந்து கைமாறா கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வாரம் தவிர்த்திடணும் அப்படின்னு இருக்கு. மிதுன ராசி உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சாண்டல் அண்ட் ஆரஞ்சு கலர், இந்த 2 கலர்ஸை நீங்க இந்த வாரம் முழுவதும் ரேண்டமா யூஸ் பண்ணலாம். மிதுன ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மிதுன ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 442888. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் முழுவதும் நீங்க மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்றதுனால உங்களுடைய உள்ளுணர்வு சொல்லக்கூடிய விஷயங்களை உங்களால கவனிக்க முடியும், நல்லாவே உங்களுக்கு வந்து லிசன் பண்ண முடியும். அதுல ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம யூனிவர்ஸ் சைட்ல இருந்து, மற்ற இயற்கை சார்ந்த இடங்கள்ல இருந்து நிறைய விதமான சிக்னல் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு உங்களோட கேள்விகளுக்கான ஆன்சரா வந்து கிடைக்கும். ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை நீங்க இந்த வாரம் முழுவதும் யூஸ் பண்ணலாம். மிதுன ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மிதுன ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, யாருமே உங்களுக்கு இல்லை, இந்த தருணத்துல என் கூட யாரும் இல்லை, எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஏக்கம், ஒரு கவலை, இதெல்லாம் வந்து வேண்டாம். அந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்கீங்கன்னா முருகர் தரக்கூடிய பதில், உங்களுக்கு யாருமே இல்லை நினைக்காதீங்க, உங்களுக்காக நானும் இருக்கேன், என் குடும்பமும் இருக்கு. ஸோ நாங்க எல்லாரும் இருக்கோம், அப்ப நீ ஏன் யாரும் இல்லைன்னு நினைக்கிற, ஸோ என்ன தேடி வா அப்படின்றது மட்டும்தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. மிதுன ராசி ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. கடக ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இந்த வாரம் நீங்க என்ன செய்யலாம் கடக ராசி அப்படின்னு பார்க்கும் போது,
உங்களுடைய காதல், திருமணம், வாழ்க்கை சார்ந்த எந்த மாதிரியான முடிவுகள், எந்த மாதிரியான செயல்பாடுகள் இருந்தாலும் இந்த வாரம் தாராளமா நீங்க வந்து மேற்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம உங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள், நீங்க எதை லவ் பண்றீங்களோ அந்த விஷயங்களை வந்து நீங்க செயல்படுத்தலாம். அதற்கான ஆக்ஷன்ஸை எடுக்கலாம். சோ நீங்க இந்த வாரம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் வந்து ஒரு புதிய இடங்களுக்கு போகிறதோ, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த மாத்திக்கணும்னு நினைக்கிறது, மாற்றங்களுக்கான விஷயத்த பத்தி யோசிக்கிறது, அதை பிளான் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வாரம் மட்டும் தவிர்த்துறது நல்லது. ஸோ கடகம், நீங்க என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்க வயலட், ஒயிட் அண்ட் கோல்டன் இந்த 3 கலர்ஸ் இந்த வாரம் முழுவதும் ரேண்டமா யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு லக்கியானதா இருக்கும். ஸோ கடக ராசி, உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கடகராசி, உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் 77222121. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் முழுவதும் நீங்க மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு மற்றவங்க கிட்ட இருந்து உதவி கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு தேவையான உதவி நீங்க கேட்காமலே கூட சில டைம் வரும். அண்ட் உங்களால ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பேலன்சிங்க வந்து முன்வைக்க முடியும். உங்களுடைய நிறை குறைகள், பாசிட்டிவ், நெகட்டிவ், லாஸ், ப்ராஃபிட் இதை சார்ந்த விஷயங்கள்ல இன்பம், துன்பம் இதுல வந்து எனர்ஜெட்டிக்கான ஒரு பேலன்ஸை நீங்க மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ கடகராசி, உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கடகராசி, உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் தரக்கூடிய மெசேஜ், உங்களுக்கு முருகரை எப்பவுமே ஒரு காவலா நிப்பாரு. அதாவது முருகரை தாண்டி தான் உங்களை தொடரும், முருகரை தாண்டி தான் பிரச்சனையே உங்களை தொடரும். அப்போ முருகரே உங்களுக்கு முன்னாடி இருக்கும் போது நீங்க ஏன் தேவையில்லாத விஷயத்த நினைச்சு பயப்படுறீங்க? ஏன் வந்து உங்களோட தைரியத்தை இழக்கிறீங்க? அப்போ இந்த வாரத்துல இருந்து நீங்க தைரியமா இருக்கணும், பயத்தை விடணும். எனக்கு முன்னாடி முருகர் இருக்காரு, முருகரை தாண்டி தான் எந்த பிரச்சனை, எந்த கஷ்டமா இருந்தாலும் எனக்கு வரணும் அப்படின்ற ஒரு தைரியத்தோட இருங்க. முருகர் நிச்சயமா உங்களுக்கு துணை புரிவாரு அப்படின்றது மட்டும்தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. கடகராசி, ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. சிம்ம ராசி, உங்களுக்கான வீக்லி ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சிம்ம ராசி, உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ நீங்க இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கும்போது, இந்த வாரம் நீங்க உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறது நல்லது. இதுக்காக ரொம்ப பயப்படலாம் வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். பட் எந்த இடத்துக்கு போனாலும், எந்த வேலை செஞ்சாலும், எதை பத்தி யோசிச்சாலும் அது நம்மளுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கா அதை மட்டும் யோசிச்சுட்டு அதற்குரிய விஷயங்களை பண்ணுங்க. ஸோ உங்க கம்ஃபர்ட்டை தாண்டி எதுவும் செய்ய வேண்டாம். அதனால கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள வேலை பாருங்க அப்படின்னு இருக்கு. நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் வெளியூர் பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துறது நல்லது. அதுவும் குறிப்பா தனியா போகிற பயணங்களை தவிர்த்துறது நல்லது. ஒரு இடத்துல உட்காராம ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரியான விஷயங்கள் எதுனா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறதும் நல்லது. அண்ட் உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன சிம்மராசி அப்படின்னு பார்க்கும்போது, சாண்டல் அண்ட் ரெட் கலர் இந்த கலர்ஸை நீங்க ரேண்டமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்ம ராசி, உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சிம்ம ராசி, உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 15519. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸை இந்த வாரம் முழுவதும் நீங்க மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்றதுனால உங்களுக்கு நிறைய கனவுகள் வரும் இந்த வாரம். அந்த கனவுகள்ல உங்களுக்கு நிறைய விதமான பதில்கள் கிடைக்கும், ஆன்சர் கிடைக்கும். அண்ட் உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றிக்கிறதுக்கான ஒரு உத்வேகமும் கிடைக்கும். அதற்கான ஆக்ஷன்ஸும் உங்களால ஈஸியா எடுக்க முடியும் அப்படின்றது இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் மூலியமா உங்களால செயல்படுத்திக்க முடியும். ஸோ சிம்மராசி, உங்களுக்கு வரக்கூடிய முருகர் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சிம்மராசி, உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, உங்களுடைய குறி தவறாம இருக்கணும்னா உங்களுடைய இலக்கு சரியா இருக்கணும். நீங்க வந்து உங்களுடைய எய்ம் அது கரெக்டா இருந்தா மட்டும்தான் நீங்க விடக்கூடிய அந்த அம்பு கரெக்டா அந்த எய்ம்ல போய் ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ அப்போ உங்களோட இலக்கு சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த இலக்கு கரெக்டா இருந்ததுன்னா அதற்கேற்ற வேலைகளை செயல்படுத்துங்க. ஸோ இலக்கே தெரியல அப்படின்னாலும் முருகர் கிட்ட கேளுங்க, உங்களோட இலக்கு என்ன, அதற்கான குறி என்னன்றது முருகர் உங்களுக்கு இந்த வாரமே தெரியப்படுத்துவார் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. சிம்ம ராசி, ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கன்னிராசி, உங்களுக்கான கார்ட்ஸ். கன்னிராசி, இந்த வாரம் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் உற்சாகமா இருக்கணும், ஏர்லி மார்னிங் எழுந்துக்கணும், சூரிய நமஸ்காரம் பண்ணலாம், பிளேஃபுல்லா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம். அதாவது சந்தோஷமா சிரிச்சு விளையாடி, வயசு என்ன வயசா இருந்தாலும் குழந்தைத்தனமா இருக்கணும், ஆக்டிவிட்டியா இருக்கணும்.
ஸோ ஆப்டிமிசமா இருக்கணும், எனர்ஜெட்டிக்கா இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும். இதெல்லாம் நீங்க மெயின்டைன் பண்ணணும். நீங்க இந்த வாரம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத, அனுபவம் இல்லாத, முன் அனுபவம் இல்லாத ஒரு காரியங்களோ ஒரு இடத்துக்கோ நீங்க இல்ல அந்த மாதிரியான ஏதாவது ஒரு செயல்களையோ செய்ய வேண்டாம். முன் அனுபவம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாரம் மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்னு இருக்கு. கன்னிராசி உங்களுக்கான லக்கி கலர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது கிரீன் அண்ட் கோல்டன் கலர். இந்த 2 கலரை நீங்க ரேண்டமா இந்த வாரம் முழுவதும் யூஸ் பண்ணலாம். கன்னிராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கன்னிராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 22441515. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ நீங்க யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எது நடந்ததோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு உருவாகும். அண்ட் எதா இருந்தாலும் சரண்டர் டு த டிவைன் அப்படின்னு, தெய்வத்துக்கிட்ட சரண்டர் பண்ணிடுறேன், டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணிடுறேன், ஸோ தெய்வத்துக்கிட்ட முறையிடுறேன், அவங்க பார்த்துக்கிட்டோம், இப்படியான ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படும். அண்ட் அமைதி கிடைக்கும். அண்ட் உங்களை நீங்களே பார்த்துக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு எது நல்லது கெட்டதோ அதை வந்து முன்னுரிமை கொடுக்க ஆரம்பிப்பீங்க இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்றதால. கன்னிராசி உங்களுக்கு வரக்கூடிய முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ கன்னிராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், கண்டிப்பா உங்க மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையும். அது காதல் வாழ்க்கையா இருக்கட்டும், திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய பேஷன் சார்ந்த லட்சிய வாழ்க்கையா இருக்கட்டும். பட் உங்களுடைய மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது கண்டிப்பா கைகூடும். உங்களோட முருகர் இருக்காரு. அதனால எதை பத்தியும் கவலையோ பயமோ கொள்ள வேண்டாம் அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. கன்னிராசி ஓம் முருகான் டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. துலாம் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ துலாம் ராசி இந்த வாரம் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கும்போது, இந்த வாரம் நீங்க எல்லாத்துலயுமே ஒரு பேலன்சிங்கா இருக்கணும், பேலன்ஸை வந்து பார்க்கணும். அண்ட் இந்த வாரம் ஏஞ்சல் மெடிடேஷன், ப்ரேயர்ஸ், உங்களுக்கு பிடிச்ச கடவுளினுடைய வழிபாடு, இதற்கான விஷயங்கள் எல்லாம் தாராளமா மேற்கொள்ளலாம். அதாவது உங்களுடைய ஆசைகள், மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளுக்கு ஒரு விதை போடுற விதமா நீங்க அதற்கான மேனிஃபெஸ்டேஷன்ஸ், ப்ரேயர்ஸ் இதை தாராளமா இந்த வாரம் செய்யலாம். அது கண்டிப்பா நல்ல ஒரு டெவலப்மெண்ட் நோக்கி போகும் அப்படின்றதால இதை நீங்க செய்யணும்னு இருக்கு. நீங்க என்ன செய்யக்கூடாது இந்த வாரம் அப்படி பார்க்கும்போது, எப்பவுமே சோகமா இருக்கிறது, எதையாவது சோகமான விஷயத்த நினைக்கிறது, நடந்து முடிஞ்ச கசப்பான விஷயங்களை பத்தி நினைக்கிறது, இல்ல அதை நினைச்சு தூங்கிட்டே இருக்கிறது, அழுதுகிட்டே இருக்கிறது, இதெல்லாம் செய்யவே கூடாது அப்படின்னு இருக்கு. ஸோ துலாம் ராசி உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது சில்வர், ரெட் அண்ட் கிரீன், இந்த 3 கலர்ஸும் உங்களுக்கு லக்கியா இருக்கும். இந்த வாரம் முழுவதும் நீங்க ரேண்டமா யூஸ் பண்ணலாம். துலாம் ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 44818. ஸோ துலாம் ராசி இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் முழுவதும் நீங்க மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும் போது பெரிய விஷயங்களுக்கான ரிஸ்க் எடுத்தாதான் பெரிய விஷயங்கள் சாதிக்க முடியும் அப்படின்னா, அந்த ரிஸ்க்கும் எடுக்கிறதுக்கான ஒரு போல்ட்னஸ் அண்ட் அதற்கான ஒரு கிரியேட்டிவிட்டி, தைரியம், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஓல்டு பேட்டர்ன் உங்களை வந்து போட்டு, இதெல்லாம் பழைய விஷயங்கள், ஓல்டு பேட்டர்ன்ஸ் உங்களை வந்து போட்டு டம்ப் பண்ணுதோ அதெல்லாம் வந்து நீங்க உடைச்சுக்கிட்டு வெளியே வர்றதுக்கும் இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ துலாம் ராசி உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். துலாம் ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, ஒரு விஷயத்துல இறங்கிட்டீங்க, முன் வச்சுட்டீங்க ஒரு காலை, பட் இப்போ இறங்கிட்டு பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் அதுல இருக்கலாமா இல்ல வேண்டாமா, தப்பா ரைட்டா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கு மேல பிரச்சனைகளை தான் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு, அதை சக்சஸ் பண்றதுக்கு. ஸோ முருகர் தரக்கூடிய பதில், முன் வச்ச காலை பின் வைக்காதீங்க, தொடர்ந்து முன்னேறி போயிட்டே இருங்க, எதையும் எதிர்நோக்கி தைரியமா செயல்படுங்க, கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு உண்டு. ஸோ நீங்களும் அது மாதிரி தைரியமாவும் இருக்கணும், எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாது, கிவ் அப் பண்ணாதீங்க, உங்களுக்கு என்ன தேவையோ என்ன விஷயங்கள் வேணுமோ அதற்காக முன்னோக்கி போங்க அப்படின்றதுதான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. துலாம் ராசி ஓம் முருகன் டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ விருச்சிக ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ விருச்சிக ராசி இந்த வாரம் முதல்ல நீங்க என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். என்ன செய்யலாம்னு பார்க்கும்போது, உங்களுக்குன்னு என்ன இருக்கு, உங்களுக்குன்னு என்ன சம்பாரிச்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு நீங்க என்ன பண்ணிக்கிட்டீங்க, உங்களுடைய செல்ஃப் லைஃப் என்னவா இருக்கு,
நீங்க என்ன பண்ண போறீங்க, ஸோ இதற்கான விஷயங்களை நீங்க மேற்கொள்ளணும் அப்படின்னு இருக்கு. கம்ப்ளீட்டா உங்களை பத்தி பார்த்துக்கணும், உங்களுக்கான ப்ராக்டிக்கலான விஷயங்களை நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த வாரம். ஸோ நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, எதையும் எதிர்பார்க்க வேண்டாம், எதுக்காகவும் காத்துட்டு இருக்க வேண்டாம். ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சாதான் நான் இந்த விஷயம் செய்வேன். ஸோ அது மாதிரி எந்த எதிர்பார்ப்புகள், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேண்டாம், வெயிட் பண்ற விஷயங்களும் வேண்டாம் அப்படின்னு இருக்கு. அண்ட் உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒயிட் அண்ட் ஸ்கை ப்ளூ. இந்த 2 கலர்ஸை நீங்க ரேண்டமா இந்த வாரம் முழுவதும் யூஸ் பண்ணலாம். விருச்சிக ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 504404. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் முழுவதும் நீங்க மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும் போது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்களுடைய ஆசைகள், எதிர்பார்ப்புகள், காத்திருப்புகள் கண்டிப்பா நிறைவேறும். அண்ட் உங்களுடைய மைண்டும் அது வரைக்கும் எனர்ஜெட்டிக்கா இருக்கும், சோர்வடையாம இருக்கும், ரொம்ப தெளிவா இருக்கும். ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்றதால. விருச்சிக ராசி உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். விருச்சிக ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் தரக்கூடிய மெசேஜ், உங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை கிடைக்கணும், முன்னுதாரணமான ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அது கிடைக்கும். ஸோ அதற்கு வாழ்க்கையில ஒரு முறையாவது குன்னக்குடி முருகரை வழிபட ஆரம்பிங்க. அதாவது தரிசனம் பண்ணிட்டு வாங்க, அவரை தொடர்ந்து வழிபட ஆரம்பிங்க. கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த அந்த இன்ஸ்பிரேஷனான லைஃப் ஸ்டைல் முருகர் உங்களுக்கு கொடுப்பாரு, உங்களுக்கான அங்கீகாரத்தையும் கொடுப்பாரு அப்படின்றது முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. விருச்சிக ராசி ஓம் முருகான் டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். நீங்க இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் போது ரொம்ப தெளிவா இருக்கணும். தெளிந்த மனநிலை கண்டிப்பா அவசியம். எதா இருந்தாலும் கிளாரிட்டியா இருக்கணும். ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அதை பத்தி யோசிச்சு கரெக்டா முடிவெடுத்து நீங்க செய்யணும். மைண்டை ஷார்ப்பா வச்சுக்கணும். ஸோ என்ன செய்யக்கூடாது இந்த வாரம் அப்படின்னு பார்க்கும்போது, எந்த விதமான அடிக்ஷனான விஷயங்களையும் நீங்க பண்ணாதீங்க. அதாவது உங்களுக்கு நிறைய சாப்பிட பிடிக்கும்னா கூட அது கூட நீங்க பண்ணக்கூடாது. எதுவுமே அளவுக்கு அதிகமா கொண்டு போகக்கூடாது. ஸோ அது ரொம்ப அடிக்ஷனா மாறதுக்கான ஒரு டேஞ்சர் ஜோன் இருக்கிறதால இந்த வாரம் எதையும் அளவுக்கு அதிகமா மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்னு இருக்கு. ஸோ தனுசு ராசி உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது லைட் கிரீன் அண்ட் பிங்க். இந்த 2 கலர்ஸை நீங்க ரேண்டமா இந்த வாரம் முழுவதும் யூஸ் பண்ணிக்கலாம். தனுசு ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். தனுசு ராசி 898999. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் முழுவதும் நீங்க மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்றதுனால உங்களுக்கு புதுசா பிறந்த மாதிரியான, புதுசா ஒரு வாழ்க்கை கிடைச்ச மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும். கண்டிப்பா அப்படியான ஒரு விஷயம் பிராக்டிக்கலாவும் நடக்கும். அண்ட் நீங்க எவ்வளோ ஒரு வர்த்தியான ஒரு ஆளு, ஸோ உங்களால என்ன பண்ண முடியும், உங்களுக்கு என்ன டிசர்விங் இருக்கு, என்ன தகுதிகள், பெரிய தகுதிகள் இருக்கு, இது எல்லாமே உங்களால கன்சிடர் பண்ண முடியும் இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸை யூஸ் பண்றதால. ஸோ தனுசு ராசி உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். தனுசு ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இந்த வாரத்துல இருந்து இல்ல அட்லீஸ்ட் இந்த வாரமாவது நீங்க முருகரை நினைச்சு மெடிடேஷன் பண்ணுங்க. முருகரை மனசுல நினைச்சுக்கிட்டு டெய்லியும் மெடிடேஷன் பண்ணுங்க. இந்த மெடிடேஷன் நீங்க பண்ண இது ஒரு தவமா மாறி இந்த தவத்திற்கான ஒரு சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அண்ட் முடிஞ்சா திருப்பரங்குன்றம் முருகரை தரிசனம் பண்ணுங்க. அங்க போயிட்டும் நீங்க சிறிது நேரம் தியானம் பண்ணுங்க முருகரோட சன்னதியில. கண்டிப்பா உங்களுக்கு திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், காதல் வாழ்க்கையா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய லட்சிய வாழ்க்கையா இருக்கட்டும், நிச்சயமா அந்த தவம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அப்படின்றது மட்டும்தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. தனுசு ராசி ஓம் முருகான் டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. மகர ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மகர ராசி நீங்க இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கும்போது, இந்த வாரம் ஆல்ரெடி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, ஆல்ரெடி மன ரீதியா பிரச்சனை இருக்கு, இல்ல வேற ஏதாவது ஒரு டிப்ரெஷன் இருக்குன்னா அதுல இருந்து கம்ப்ளீட்டா வெளியேறதுக்கான முயற்சிகள், ப்ராக்டிக்கலான விஷயங்கள் இந்த வாரம் நீங்க எடுத்தே ஆகணும் அப்படின்னு இருக்கு. அதுல மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் மெயினா. அண்ட் நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, சில விஷயங்களை விட்டு கொடுக்காம, இல்ல நான் விட்டு கொடுக்க மாட்டேன், இல்ல நான் இன்னும் கேரி ஓவர் பண்ணுவேன், இன்னும் அதை நான் பிடிச்சு வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடமெண்டா அடம் பிடிக்கிற மாதிரியான விஷயங்கள், அடம் பிடிக்கிறது இதெல்லாம் வேண்டாம், இந்த வாரம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு இருக்கு.
ஸோ மகர ராசி உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது சில்வர், ஒயிட், கிரீன் அண்ட் ரெட் 4 கலர். ஸோ உங்களுக்கு மட்டும் அந்த 4 கலர்ஸ் வருது. இந்த 4 கலர்ஸை நீங்க ரேண்டமா இந்த வாரம் முழுவதும் யூஸ் பண்ணும்போது லக்கியானதா இருக்கும். மகர ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மகர ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 202077. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸும் இந்த வாரம் முழுவதும் நீங்க மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதனால உங்களுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த், நம்பிக்கை, பலம் இது எல்லாமே கிடைக்கும். அண்ட் ஏதோ ஒரு விதமான அவேக்னிங் பாயிண்ட் உங்களுக்கு ஏற்படும். ஏதோ ஒரு விஷயத்துல விழிப்படைவீங்க. ஸோ இதுவும் இந்த ஏஞ்சல் நம்பர் யூஸ் பண்ணும்போது நடக்கும். மகர ராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மகர ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் தரக்கூடிய மெசேஜ், உங்க மனசுல சில வெறுப்பான சூழல் இருக்கு, சில விருப்பமான விஷயங்களும் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் இடையில மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அதனால உடல் ரீதியாகவும் பிரச்சனை இருக்கு, ஆன்ம ரீதியாகவும் பிரச்சனை இருக்கு. ஸோ இது எல்லாத்துலயும் ஒரு நிம்மதி கிடைக்க, உங்க தேகத்திலயும் ஒரு பலம் கிடைக்க திருத்தணி முருகரை பிடிச்சுக்கோங்க. திருத்தணி முருகர் வழிபாடு இந்த வாரம் முழுவதும் செய்யுங்க. முடிஞ்சா நேரடியா போய் தரிசனம் பண்ணுங்க. அவர்கிட்ட உங்களுடைய கோரிக்கைகளை சரண்டர் பண்ணுங்க. கண்டிப்பா முருகர் எல்லாமே பார்த்துப்பாரு. உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுப்பாரு அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. மகர ராசி ஓம் முருகான் டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. கும்பராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கும்பராசி இந்த வாரம் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்றது பார்க்கும்போது உங்களுடைய உணர்வுகள் இருக்கு இல்லையா, கோபம், அழுகை, சந்தோஷம், இந்த மாதிரியான உணர்வுகள், பாசம், இந்த உணர்வுகளை எல்லாம் நீங்க மெச்சூரிட்டியா எக்ஸ்போஸ் பண்ணணும். எடுத்தோம் கழுத்தோம் சொல்லிட்டு ஓவர் டோஸா எக்ஸ்போஸ் பண்ணாம ரொம்ப மெச்சூரிட்டியா எக்ஸ்போஸ் பண்ணணும். எப்படி வீட்டுல இருக்கக்கூடிய அப்பா மெச்சூரிட்டியா அன்பை ஷேர் பண்ணுவார் எல்லார்ட்டையும், அந்த மாதிரி ஷேர் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. நீங்க என்ன செய்யக்கூடாது இந்த வாரம் அப்படின்னு பார்க்கும்போது, இழந்த விஷயத்த நினைச்சு, முடிஞ்சு போன விஷயத்த நினைக்கிறது, முடிஞ்சு போன விஷயத்த மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு இருக்கு. கும்பராசி உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சாண்டல் அண்ட் ரெட் கலர். இந்த கலரை நீங்க இந்த வாரம் முழுவதும் ரேண்டமா யூஸ் பண்ணலாம். கும்பராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கும்பராசி 333232. இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் முழுவதும் மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ நீங்க யூஸ் பண்ணும் போது உங்களுடைய கவலைகளை மறக்கிறதுக்கும் உங்களுடைய கவலையில இருந்து நீங்க வெளியே வர்றதுக்குமான ஒரு சூழலும் உருவாகும். அதற்கான ஆக்ஷனை இனிஷியேட் பண்ணுவீங்க, அதற்கான செயலை நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸால. ஸோ கும்பராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கும்பராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், உங்களுடைய மனசுல எப்பவுமே அன்பும் காதலும் நிரம்பி வழியும், அதாவது லவ் அண்ட் கம்பேஷன். ஸோ இந்த விஷயங்கள் எப்பவுமே உங்க மனசுல நிரம்பி வழியும். இப்போ ஒரு விரக்தி நிலை இருந்தாலும் அது சரியாகும். எப்பவுமே இதுதான் உங்களுடைய ஹைலைட்னா அதுக்கு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் உங்களுக்கான வாழ்க்கை துணையோட நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. கும்பராசி ஓம் முருகான் டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மீன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். மீனராசி இந்த வாரம் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சந்தோஷமா இருக்கணும். உங்க ஃப்ரெண்ட்ஸோட, உங்க ஃபேமிலியோட, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறதால மனசை எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கணும். நிறைய சந்தோஷமான விஷயங்கள், அதாவது ஃபெஸ்டிவலா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு ஈவெண்ட்டா இருக்கட்டும், ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு கெட் டுகெதர் செலிப்ரேஷன் இதுல நிறைய பங்கெடுத்துக்கோங்க அப்படின்னு இருக்கு. நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, பணம் பொருளாதாரம் சார்ந்து எந்த ஒரு விஷயங்களையும் நீங்க தலைமை வகிக்க வேண்டாம். உங்க முன்னிலையில நடக்க கூடாது. அண்ட் நீங்க எதுக்கும் லீட் எடுக்க வேண்டாம் இந்த வாரம் மட்டும் அப்படின்னு இருக்கு. பொறுப்பேற்றுக்க கூடாது அப்படின்னு இருக்கு. ஸோ மீன ராசி உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்றது பார்க்கும்போது சாண்டல், ரெட் அண்ட் கிரீன், இந்த 3 கலர்ஸை நீங்க ரேண்டமா இந்த வாரம் முழுதும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு லக்கியானதா இருக்கும். மீனராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மீனராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 6061717. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸை இந்த வாரம் முழுவதும் நீங்க மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்றதுனால பாஸ்ட்ல கமிட்மெண்ட் சார்ந்த ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு, பிரச்சனை இருக்கு அப்படின்னா, ஸோ அந்த பிரச்சனையிலிருந்து உங்களால வெளியே வர முடியும். அண்ட் பாஸ்ட்ல அந்த
கடந்த கால கசப்பான நினைவுகள்ல இருந்தும் வெளியே வர முடியும். அண்ட் ஸ்டேபிளான ஒரு கமிட்மெண்ட்டுக்கான விஷயங்களையும் உங்களால முன்னெடுக்க முடியும். ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்றதால. மீனராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மீனராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, உங்களுக்கான சிறந்த குருவை முதல்ல தேர்ந்தெடுங்க. அது ஸ்பிரிச்சுவல் குருவா இருக்கட்டும், ஆன்மீக ரீதியான குருவா இருக்கட்டும், இல்ல உங்களோட தொழில் ரீதியான குருவா இருக்கட்டும், உங்களுடைய படிப்பு ரீதியான குருவா இருக்கட்டும், முதல்ல உங்களுக்கான குருவை தேர்ந்தெடுங்க. அப்படி உங்களுக்கான குரு ஆல்ரெடி இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய பிளெஸிங்ஸை வாங்குறது மூலியமா முருகருடைய பிளெஸிங்ஸே உங்களுக்கு கிடைச்ச மாதிரி, குரு எனக்கு இல்லைன்னா நீங்க சுவாமிமலை முருகரை தரிசனம் பண்ணி சுவாமிமலை முருகரை குருவா ஏத்துக்கோங்க. அதற்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும், வாழ்க்கைக்கான பயணங்கள் தொடங்க ஆரம்பிக்கும் அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. மீனராசி ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. நேர்களே, இந்த வாரத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசிகளுக்கு என்ன செய்யலாம், செய்யக்கூடாது, கலர்ஸ், ஏஞ்சல் நம்பர்ஸ், முருகர் தரக்கூடிய மெசேஜ் எல்லாமே பார்த்தோம். ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஓம் முருகான் டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் விஷஸ் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம ஆதன் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.